இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி வேர்ல்டு பிராமின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்தக்கூடிய பிராமின் ஃபார் பிஸ்னஸ் நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பிராமின் ஃபார் பிஸ்னஸ் ஒரு நல்ல கான்செப்டு. இந்த கான்செப்ட் பவர்ஃபுல்லாக மாறணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் பிராமின் பாப்புலேஷன் ரொம்ப குறைவாகிட்டே இருக்குது. எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. நம்ம வீடுகளில் குழந்தைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் 5 குழந்தை 6 குழந்தை இந்த இடத்துல இன்றைக்கி எல்லா வீட்லேயும் சிங்கிள் சைல்டு ஆகிருக்கு. நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம அடிப்படையை சரி பண்ணாத வரைக்கும் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது பெரிய சிரமமான விஷயம். இந்த அடிப்படையை நம்ம சரி பண்ணணும். ரெண்டாவது, நம்ம இன்றைக்கி ஜெனோசைடு, இப்போ காஷ்மீரில் பண்டிட்ஸ் ஜெனோசைடு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இன அழிப்பு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு விதமான இன அழிப்பு நடந்தது. 60களில் கிராமங்கள்லேருந்து நம்மளெல்லாம் விரட்டப்பட்டோம், எல்லாம் நகரத்துக்கு வந்தோம். நம்மகிட்ட இருந்த பூமியெல்லாம் நம்ம இழந்தோம். நம்மகிட்ட விவசாயம் பூமியெல்லாம் நம்ம இழந்தோம். தமிழ்நாட்டில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் பிராமணர்கள் கையில் தான் இருந்தது. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸாக இருக்கட்டும், பத்திரிகையில் தினமலராக இருக்கட்டும், டிவிஎஸாக இருக்கட்டும், தாமிரபரணி கரையிலேருந்து சவுத்துலேருந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரிஸ்ட்டு தமிழ்நாட்டில் சிம்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சவுத்துலேருந்து வந்தோம். ஒரு காலத்தில் நடுக்காலத்தில் ஒரு பிராமின் கம்யூனிட்டிக்கான ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான காலங்கிறது 60கள் 70கள் early 80s வரையும். நம்மலாம் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு தான். ஏன்னா அவர் காலத்தில் தான் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் திறந்து விட்டு எல்லோரும் படித்து இன்றைக்கி அமெரிக்கா வெளிநாடுகளில் போய் இன்றைக்கெல்லாம் குடியேறி பழையபடி சமுதாயம் இப்போ இந்த கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு நல்ல நிலைக்கு திரும்பி வந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு, நம்ம சிவில் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபுல்லாக இருந்தோம். இன்றைக்கி நம்மகிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனில் we are not there. பிஸ்னஸில் நம்மளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அரசியல் பொது வாழ்க்கையில் சொன்னோம்னா இன்றைக்கி பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு 4-5 பேர் கூட கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3% பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொன்னால் 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில், எம்எல்ஏ தொகுதி. 3% சொன்னால் 6-7 எம்எல்ஏயாவது இருக்கணும் தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட சட்டசபையில் நமக்குன்னு இந்த கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இன்றைக்கி 39 எம்பி தமிழ்நாட்டில் இருக்குது. பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பி. ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி கிடையாது. கம்யூனிட்டி சார்பாக ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி கிடையாது. ஸோ பொலிட்டிக்கலாக நம்மளை அழிக்கப்பட்டோம். நாமளும் அதை விட்டு ஒதுங்கிட்டோம் எல்லோரும். அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி ஐடி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்க. பட் அது மாத்திரம் போராது. நாம் இன்னும் பெரிய லெவலில் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். எல்லா பிஸ்னஸ்லையும் நம்ம கால் பதிக்கணும். எப்படி கால் பதிக்கணும்னு சொன்னால், நம்மளோட சின்ன கம்யூனிட்டி யார், ஜெயின்ஸ், மார்வாரி ஜெயின்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஃபைனான்ஷியலாக ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி. இந்த கண்ட்ரியோட எக்கானமியை, ஸ்டாக் மார்க்கெட்டை, கோல்டு மார்க்கெட்டை, டைமண்டாக இருக்கட்டும், இந்த பிஸ்னஸை டிசைட் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நீ ஜெயின் கம்யூனிட்டி இருக்குது. அதை ஒரு ரோல் மாடலாக வச்சு எப்படி ஜெயின்ஸ் ராஜஸ்தானில், குஜராத்தில், பல இடங்களில் வறட்சியான பகுதிகளில் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட்டு இந்தியா பூரா மைக்ரேட் ஆகி போனாங்க. இன்றைக்கி தே ஆர் வெரி பவர்ஃபுல் கம்யூனிட்டி. எக்கனாமிக்கல் வைஸ், ஃபைனான்ஸ் வைஸ் தே ஆர் வெரி பவர்ஃபுல் கம்யூனிட்டி. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டியாக மாறணும்னு சொன்னோம்னா நம்மகிட்ட ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கணும். நம்மகிட்ட அதிகாரம் இருக்கும். அதிகாரத்தை நிர்வாகத்தில் நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம அதுக்கான முயற்சி எல்லோரும் எடுக்க ஆரம்பித்தா தான் இன்றைக்கி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு நம்ம குழந்தைகள் தயார் பண்ணோம். ஐடி ஹஸ் கம் டு சேச்சுரேஷன். வெளிநாடு மோகங்கள்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. அங்கேயும் இப்போ அமெரிக்காலாம் நிறையா தகராறுகள் ஆரம்பிக்க ஆச்சு. இப்போல்லாம் யூரோப்பு, இப்போ அமெரிக்காலாம் பழைய மாதிரி இல்லை நிலவரங்கள்லாம். அப்போ நம்ம அடுத்த கட்டமாக இன்றைக்கி நல்ல சிவில் சர்வீஸும் நல்ல சம்பளம் வருது. அதுக்கு நம்ம இளைஞர்கள்லாம் தயார் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம அசோசியேஷன்ஸ்குள்ளேயே ஒரு 4-5 அசோசியேஷனாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டு இன்றைக்கி பொது வாழ்க்கைக்கு நிறைய பேர் தயார் பண்ணணும்.
நிர்வாகத்துக்கு தயார் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, ஜுடிஷரி தயார் பண்ணணும். ஏன்னா ஜுடிஷரி பூரா இன்றைக்கி இன்ஃபில்ட்ரேட் ஆகிடுச்சு. சனாதன தர்மத்துக்கு விரோதமான சிந்தனை உள்ளவன் பூரா ஜுடிஷரிக்குள்ளே வந்துட்டான். இன்றைக்கி அரசு நிர்வாகத்துக்குள்ளே வந்துட்டாங்க, அரசியலில் வந்துட்டாங்க. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நாம் பழையபடி எல்லாத்துக்குள்ளேயும் வரணும். எங்களை மாதிரி ஒரு சில பேர் ஒரு முக்கியமான இடங்களில் இருக்கிற எங்களால் நிச்சயம் எங்களால் என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் நீங்கள் எல்லோரும் இணைஞ்சு முதல்ல இந்த வெற்றிக்கு வரணும்னு சொன்னால் நேரம் கொடுக்கணும். நான் பொது வாழ்க்கையில் படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு காரியமும் நேரம் கொடுக்காமல் நடக்காது. நம்மளால் வாரத்தில் ஒரு நாள் இந்த அசோசியேஷன் வேலைக்காக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஒதுக்கணும். நம்ம சினிமா பார்க்குறோம், டெய்லி வாட்ஸ்அப்பு அது இதுன்னு எவ்வளோ சோஷியல் மீடியாவுக்காக நேரம் கொடுக்குறோம். ஆனால் அந்த அசோசியேஷன் டெவலப்மெண்ட்டு நிறைய மெம்பர்ஷிப்பை கொண்டாடுறதுக்கான ஒர்க்கில் நம்ம நேரம் கொடுக்கணும். அந்த நேரம் கொடுத்தா தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம எல்லோரும் ஒன்றாக முடியும். டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதிகமாக ஈகோ உள்ள கம்யூனிட்டி இது. அதனால் அதிகமாக ஈகோ எல்லாருக்கும் இருக்கும். நான் பெரியவன், அறிவாளி, புத்திசாலி எல்லாம் பேசிகிட்டே இருப்பா. ஆனால் காரியம் இன்றைக்கி நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், திருமாவளவன் சொல்கிற மாதிரி அவன் மாத்திரம் ஒடுக்கப்பட்டவன் இல்லை, நீங்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடினா தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒன்று கூடணும்னு சொன்னால் அதுக்கு நேரம் கொடுத்து நீங்கள் அன்பை செலுத்தி எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கொண்டாந்து, பர்டிகுலராக இன்றைக்குள்ள யூத் ஒரு 70-80% தன்னோட ரூட்ஸே என்னன்னு தெரியல, தன் யாருங்கிற அடையாளமே தெரியல, அவனோட பலம் என்னன்னு தெரியல, அவனுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குன்னு தெரியல, தன்னையே வெக்கப்படுக்கிறான், தான் பிராமணன் சொல்லவே வெக்கப்பட்டுக்கிறான். அப்படிலாம் இல்லாத அந்த நிலையை மாற்ற வேண்டியது எல்லாரும் சேர்ந்து தான் செயல்படணும். நீங்கள் செய்யுங்க நான் செய்யணும்னு சொல்ல, நாம் எல்லோரும் சேர்ந்து அதை செஞ்சால் தான், அந்த முயற்சி எடுத்தால் தான் அதை சரி பண்ண முடியும். அந்த முயற்சியில் நம்மெல்லாம் ஈடுபடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அமைப்பு ஆரம்பித்து இதுக்கான முயற்சி நேரம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய திரு சிவநாராயணன் அவர்கள் தலைவருக்கும், வைஸ் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும், திரு சேஷாத்ரி அவர்கள் செக்ரட்டரிக்கும், ஜாயிண்ட் செக்ரட்டரி சிவகுமாருக்கும், ட்ரெஷரர் ஹரிபாஸ்கரனுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும், விஜயகுமார் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எண்ணிக்கையில் கம்மியாக விழுந்தாலும் ஒரு குறிக்கோளோட ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்திருக்கீங்க. அடுத்த மீட்டிங்க்கு நானும் உங்களை மாதிரி ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வரும்போது இன்னும் இந்த எண்ணிக்கை 10 மடங்கு அதிகமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஆனால் நம்ம நிறைய இருக்கோம், 3% சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி பாப்புலேஷனில் 3% சொன்னால் 24-25 லட்சம் பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 பேராவது இருக்கிற மாதிரி நிகழ்ச்சி நடத்தி ஒரு சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரி இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி உங்கள் எல்லா முயற்சிக்கும் என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. We now request Shivakumar and Shivanarayanan sir to felicitate Shri Gopal ji. Thank you, Mr. Gopal ji, for the thought-provoking speech. We are truly honored to have you here to inaugurate this event for us today.